இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா ஆடு பலியான அன்பு, எனவே பயமற்ற வாழ்வு. இந்த தியான கருத்திலே பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறார். சாவினை வென்று அவர் சரித்திரம் படைத்தார். சலிப்பினை வென்று நாமும் சாதனை படைப்போம். சாவினை வென்று அவர் சரித்திரம் படைத்தார். சலிப்பினை வென்று நாமும் சாதனை படைப்போம். பலியான ஆடும் பழுது நீக்கப்பட்ட வாழ்வுமாய். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது மனிதன் பிழைக்க. புதிய ஏற்பாட்டில் இறைமகனோ பலியானார் மனிதன் புனிதமாக மாற. அவர் சிந்திய ரத்தம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது பாவக்கரைகளை துடைக்க வந்த அழிப்பான். இறப்பு என்பது ஒரு இருண்ட அறை என்று நினைத்தோம். இயேசு அதை ஒரு நுழைவாயில் ஆக்கிவிட்டார். பலியாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இன்று மரிப்பை கொன்று சிங்கமானது. கவன்துணிகள் சுருட்டப்பட்டன, உன் கவலைகளும் சுருட்டப்படும். அல்லேலூயா என்பது வெறும் கோஷம் அல்ல, அது வீழ்ந்து கிடப்பவனை தூக்கும் ஒரு விஸ்வரூபராகும். போஸ்டர் ஒட்டும் கைகளை விட புண்பட்ட இதயத்தை ஒட்டும் கைகளே உயிர்த்த கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகள். கொண்டாடுவோம். பழைய புளித்த மாவோடு அல்ல, நேர்மை உண்மை என்னும் புதிய அப்பத்தோடு. இறப்பு ஒரு வடிவம் அல்ல, அது இறைவனை படிக்கும் சொல்லும் ஒரு இனிமையான பயணம். என்னால் முடியாது என்பதா உன் மொழி? என்னால் முடியாது, இது சாத்தான் உன் காதில் ஓதும் தாலாட்டு. என்னால் முடியும், இது உயிர்த்த இயேசு உனக்குள் ஓதும் சங்கநாதம். கல்லறைக்குள் முடங்கிய வல்லமை. இயேசுவின் உடல் கல்லறையில் கிடந்த போது உலகம் சொன்னது அவர் அவ்வளவுதான், முடிந்தது. ஆனால் அந்த பாறையை தள்ளியது மனித கரங்கள் அல்ல, உள்ளே இருந்து உயிர்ப்பின் வல்லமை வந்தது. இது உனக்குள்ளும் அதே வல்லமை இருக்கிறது. நீ உன் இயலாமை என்னும் கல்லறையை தள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்குள் இருக்கும் ஆவி அதை புரட்டி தள்ளும். மண்பாண்டம் தான் நீ, ஆனால் உனக்கு இருப்பது ஒரு மகா வல்லமை. ஓட்டை பானை என்று உன்னை நீயே சபித்துக் கொள்ளாதே. அந்த ஓட்டை வழியாகத்தான் இறைவனின் ஒளி உலகிற்கு தெரியும். என்னால் முடியாது என்பது ஒரு தற்காலிக திரை, அதை விளக்கினால் தெரியும் உன் உயிர்ப்பின் திரை. என்னால் முடியாது என்பது ஒரு தற்காலிக திரை, அதை விளக்கினால் தெரியும் உன் உயிர்ப்பு திரை. கல்லறை என்பது விதைக்கப்படும் இடம், புதைக்கப்படும் இடம் அல்ல. நீ இன்று விழுந்திருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுவதற்காகவே நீ விழுந்திருக்கிறாய். எழுந்துதல் உன் பலவீனம், இறைவன் வல்லமை நடமாடும் மேடை. நடனமாடும் மேடை. உயிர்ப்பு ஒரு காலாண்டு தேதி அல்ல, அது இதயத்தின் சாட்சி. ஆண்டிற்கு ஒரு முறை நாம் ஆலயத்தில் ஏற்றும் மெழுகுவர்த்தி அல்ல, உயிர்ப்பு அணைந்து போகும் ஒவ்வொரு மனிதனும் நாம் அன்பால் ஏற்றும் சுடரே உயிர்ப்பு. அணிந்து போகும் ஒவ்வொரு மனிதனும் நாம் அன்பால் ஏற்றும் சுடரின் இருப்பு உயிர்ப்பு. ஒரு நாள் கொண்டாட்டமா அல்லது ஒரு நிமிட மாற்றமா என்று தியானிக்காதே. ஞாயிற்றுக்கிழமை புத்தாடை உடுத்தி அல்லேலூயா பாடிவிட்டு திங்கட்கிழமை மீண்டும் அதே கோபம், அதே பொறாமை, அதே கவலை என்றால் அது உயிர்ப்பு அல்ல. அங்கே ஒரு கல் உருட்டப்படவில்லை. ஆண்டவர் என்னும் இதய கல்லறைக்குள்ளேயே கல்லறைக்குள்ளேயே தான் இருக்கிறார். உயிர்ப்பு என்பது நீ காட்டும் ஒவ்வொரு உயிரோட்டமான அன்பிலும் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு உன்னதமான அதிசயம். ஒருவர் பாஸ்கா பண்டிகை முடித்து அடுத்த நாள் தன் அண்டை வீட்டாரோட சண்டை போட்டாராம். பக்கத்து வீட்டுக்கார கேட்டாராம், நேத்துத்தானே இயேசு உயிர்த்தான்னு முழங்கினீங்க, அதுக்குள்ள பழையபடி சண்டைக்கு வர்றீங்களே? அவர் சொன்னாராம், அது நேத்து விஷயம், இன்னைக்கு சகஜமான சுவாபம் என்றாராம். தன் சுவாபம் மாறாத வரை பாஸ்கா வெறும் பண்டிகை தான், பரிசுத்தமான மாற்றம் அல்ல. வருடத்திற்கு ஒரு முறை வல்லரை தேடி போகாதே, நிமிடத்திற்கு ஒரு முறை நலிந்தவர் தேடி போ. வருடத்திற்கு ஒரு முறை கல்லறை தேடி போகாதே, நிமிடத்திற்கு ஒரு முறை நலிந்தவர் தேடி போ. மரித்த கிறிஸ்துவை சிலுவையில் மட்டும் தேடாதே, உயிர்த்த கிறிஸ்துவை ஒரு சக மனிதனின் சிரிப்பில் தேடு. அல்லேலூயா என்பது ஒரு சங்கீதம் மட்டுமல்ல, அது சாவின் வென்ற அன்பின் ஆக்ரோஷம் முழங்கும். உன் அன்பு காகித பூவாக இருக்கக்கூடாது, அது உயிரோட்டமான வாசம் வீசும் மலராக இருக்கட்டும். உன் அன்பு காகித பூவாக இருக்கக்கூடாது, அது உயிரோட்டமான வாசம் வீசும் மலராக இருக்கட்டும். ஏனெனில் இயேசு மரித்து உனக்கு ஒரு விடுமுறை தர அல்ல, உன்னை ஒரு நடமாடும் நற்செய்தியாக மாற்ற. இயேசு மரித்தது உனக்கு விடுமுறை தர அல்ல, உன்னை ஒரு நடமாடும் நற்செய்தியாக மாற்ற. உன்னை நிகழ விட மாட்டேன், கைவிட மாட்டேன் என்ற இறைவனை வாக்குறுதி என்று உன் மூலமாக இன்னொரு இதயத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு தூது. கடவுளின் கண்ணாடி நீ. கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு நீ நீட்டும் கரங்களில் தான்
அவர் தெரிகிறார். அவர் உன்னை தழுவியது நீ அனாதையாய் அழக்கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, அனாதையாய் அழுபவனை நீ கழுவ வேண்டும் என்பதற்காகவும் தான். அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ பிறரை உன் இதயத்தில் பொறித்துவை. அவர் தன் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். நீ பிறரை உன் இதயத்தில் பொறித்துவை. இருண்ட அறையில் வெளிச்சத்தை தேடுவனுக்கு நீ ஒரு ஜன்னலாக மாறிவிடு. இருண்ட அறையில் வெளிச்சத்தை தேடுவனுக்கு நீ ஒரு ஜன்னலாக மாறிவிடு. கைவிட மாட்டேன் என்பது வெறும் பிரசங்கம் அல்ல, நீ விழுந்து கிடப்பவனுக்கு நீ கொடுக்கும் தூள். கைவிட மாட்டேன் என்பது வெறும் பிரசங்கம் அல்ல, அது விழுந்து கிடப்பவனுக்கு நீ கொடுக்கும் தூள். சிலுவையில் தொங்கிய போது அவர் கைவிடப்பட்டார். நீயும் நானும் என்றும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக எழுந்து போ. நம்பிக்கையிழந்த ஒருவனை தேடு. அவன் கண்களில் ஒரு துளி கண்ணீரை துடை. அங்கே உயிர்ப்பு இயேசு உன்னை பார்த்து புன்னகைப்பார். அல்லேலூயா. உதடுகளா உள்ளத்தை ஆய்ந்து தியானித்துப்பார். ஞாயிறு காலை ஆலயத்தில் வானாந்தரம் முழங்கி அல்லேலூயா. திங்கள் காலை உன் அண்டை விட்டாடம் ஒரு புன்னகையாய் மாறவில்லை என்றால் கல் இன்னும் புரட்டப்படவில்லை. ஆண்டவர் இன்னும் உள்ளேதான் இருக்கிறார். மேடை நாடகமும் மென்மையான வாழ்வும் புத்தாடை உடுத்தி வாசனை திரவியம் பூசி ஆலயத்தின் ஒரு வரிசையில் அமர்ந்து உயிர்ப்பின் கீதம் பாடுவது ஒரு அழகிய சடங்கு. ஆலயத்தின் அரிசியில் அமர்ந்து உயிர்ப்பின் கீதம் பாடுவது ஒரு அழகிய சடங்கு. ஆனால் உன்னை பிடிக்காதவன் எதிரே வரும்போது முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் நலமா என்னை கேட்கும் அந்த நொடிதான் உண்மையான ஆவிக்குரிய உயிர்ப்பு. சத்தமாக பாடினால் அது வெறும் இசை, சத்தியமாய் வாழ்ந்தால் அதுவே நற்செய்தி திசை. சத்தமாக பாடினால் அது வெறும் இசை, சத்தியமாய் வாழ்ந்தால் அதுவே நற்செய்தி திசை. வெறும் வயிற்றை மட்டும் 40 நாள் காய போடாதே. உன் கசப்பான குணங்களையும் சில நிமிடங்களாவது பலியிட பழகு. புளித்த மாவை நீக்கச் சொன்னார், உன் புளித்த முகத்தையும் சேர்த்துத்தான் சொன்னார். புளித்த மாவை நீக்கச் சொன்னார், உன் புளித்த முகத்தையும் சேர்த்துத்தான். உயிர்ப்பு என்பது ஒரு நாள் கூத்தல்ல. உயிர்ப்பு என்பது ஒரு நாள் கூத்தல்ல. அது உன் குணத்தில் ஒவ்வொரு நிமிடத்தில் நிகழும் ஒரு புனித யுத்தம். கல்லால் ஆன கல்லறை அன்று திறந்தது. கல்லால் ஆன கல்லறை அன்று திறந்தது. கல்லாய் இருக்கும் உன் இதயம் என்று திறக்கட்டும். கல்லாய் இருக்கும் உன் இதயம் என்று திறக்கட்டும். அங்கே அல்லேலூயா இசை அல்ல, இரக்கமாய் ஒலிக்கட்டும். அல்லேலூயா இசை அல்ல, இரக்கமாய் ஒலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்வோம். அல்லேலூயா.